இன்றைய தினம் போப் பிரான்சிஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இந்த யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து பல தடவைகள் இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை அவர் விடுத்து வருகிற நிலையில் 2வது ஆண்டாகவும் ஈஸ்டர் தின அறிக்கையில் போப் பிரான்சிஸ் அவர்கள் உலக கிறிஸ்தவ மக்களுடைய தலைவராக மதிக்கப்படக்கூடியவர். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, காசாவில் யுத்தம் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனம் அதே போன்று இஸ்ரேலிய பொதுமக்கள் அத்தனை பேரும் நிம்மதியாக வாழ வேண்டிய ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவர் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்க முடியும். தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைமை அமைப்பில் கிட்டத்தட்ட 30,000 பேர் இருக்கலாம். அதுக்கு பிறகு துணை ராணுவ குழுக்கள் 14 குழுக்கள் இருக்குது. இந்த 14லையும் அவங்க பிரிச்சு வச்சிருக்கிற ராணுவ குழுக்கள் இருக்குது. இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா எத்தனை லட்சம் பேர் இருப்பான்னு முடிவெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசாவிலே தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இன்றைய நாளோடு 562வது நாளாகவும் இஸ்ரேல் காசாவிலே தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், இதுவரைக்கும் 75,000க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 1,15,000க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த நாடும் அழிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இந்த இடம் பாதுகாப்பானது, இந்த பகுதி பாதுகாப்பானது இல்லை என்று பிரித்து பார்ப்பதற்கான எந்த இடமும் கிடையாது. எந்த இடமுமே பாதுகாப்பான பகுதிகளாக சேஃப் ஜோன் என்று சொல்லக்கூடிய எந்த பகுதிகளுமே அங்கே கிடையாது என்கிற அளவுக்கு தொடர்ந்து இஸ்ரேல் அந்த பகுதிகளில் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த நிலையில தான் இன்றைக்கு அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 44 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 145க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ரொம்ப கவலைக்குரிய செய்திகளாக இவை மாறி இருப்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் பல முக்கியமான செய்திகளில் முதன்மையான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இன்றைய தினம் போப் பிரான்சிஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இந்த யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து பல தடவைகள் இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை அவர் விடுத்து வருகிற நிலையில் 2வது ஆண்டாகவும் ஈஸ்டர் தின அறிக்கையில் போப் பிரான்சிஸ் அவர்கள் உலக கிறிஸ்தவ மக்களுடைய தலைவராக மதிக்கப்படக்கூடியவர். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, காசாவில் யுத்தம் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனம் அதே போன்று இஸ்ரேலிய பொதுமக்கள் அத்தனை பேரும் நிம்மதியாக வாழ வேண்டிய ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவர் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்க முடியும். போப் பிரான்சிஸை பொறுத்தவரையில் உடல் நலக் குறைவால் அவர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்து பிறகு அவர் தன்னுடைய இடத்திற்கு திரும்பி இருந்த நிலையில் இன்றைக்கு ஒரு சொற்ப வேளை மக்களை வந்து சந்தித்த அந்த குறுகிய நேரத்துக்குள்ள கூட சுருக்கமான தன்னுடைய அறிக்கையில் பாலஸ்தீனத்தையும் அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு விவகாரத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். தங்கள் மீது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தாங்கள் அவர்களுடைய சுரங்கப்பாதை வாயில் வரைக்கும் ஈர்க்கப்பட்டு சுரங்கப்பாதை வாசலில் வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களிலே சில பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். சில பேர் இல்லை, பல பேர் இறந்திருக்கிறாங்க. ஆனால் சில பேர் என்று சொல்லித்தான் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். காசாவில் தூஃபா பகுதிகளில் பதுங்கி இருந்துதான் ஆரம்பமாக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருந்த நிலையில தான் அந்த இடத்திற்கு மேலதிக ராணுவத்தை இஸ்ரேல் அனுப்பி வச்சிருந்தாங்க. அனுப்பி வச்ச நேரத்தில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சுரங்கப்பாதைக்குள்ள ஈர்த்து அந்த இடத்தில் அவங்க தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள். 20க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தற்போது தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் நேரடி வார் என்கிற நிலைக்கு அவங்க இன்னும் வரல என்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள தொடர்ந்து நடக்கக்கூடிய போராட்டங்கள் மிக அதிகமாக நடந்து வருகிறது. இன்றைய தினமும் போராட்டக்காரர்கள் ராணுவ அழுத்தத்தினால் எங்களுடைய
பணைய கைதிகள் கொல்லப்படுகிறார்களே தவிர எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது. எனவே இராணுவம் விட்ரோவாக வேண்டும், யுத்தம் வேண்டாம், எங்களுக்கு சமாதானத்தின் ஊடாக எங்களுடைய பணைய கைதிகளை கொண்டு வந்து தாருங்கள் என்கிற கோரிக்கையை வலுவாக அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்களில் தொடர்ந்து நம்ம ஊரில் இந்த ஆர்கியூமெண்ட் ஊடகங்கள் நடக்குமா இல்லையா? இப்போ இலங்கை எடுத்துக்கிட்டோம்னா மின்னல் நிகழ்ச்சி தமிழில் ஃபேமஸாக நடத்தப்படும். அதே நேரத்தில் தொலைக்காட்சிகள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கள மொழி தொலைக்காட்சிகள் நிறைய சட்டன அது மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் போய்கொண்டிருக்கும். அதே போன்று தமிழகத்தில் அது புதிய தலைமுறை அந்த எந்த டிவி எடுத்தாலும் ஆர்கியூமெண்ட்டுகள் ஒவ்வொரு நாளும் போய்கிட்டு இருக்குதா இல்லையா? இந்த மாதிரி இஸ்ரேலுடைய சேனல் 20ல இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆர்கியூமெண்ட் நடைபெற்றது. இஸ்ரேல் ராணுவம் தோற்கிறதா வெற்றி பெறுகிறதா என்கிறது தான் அந்த ஆர்கியூமெண்ட். அல் ஜசீரா அழகாக அரபுல முழு தகவல்கள் அதில் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அவங்க வெளியிட்ட அரபுல வந்த தகவல்களுடைய தமிழை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் மிக முக்கியமாக கலந்து கொண்டவர் தான் இட்சாக் பிரிக் அவர்கள் கலந்து கொண்டார்கள். இட்சாக் பிரிக்கை பொறுத்தவரையில் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய தெற்கு சவுத் படையினுடைய தளபதியாக செயல்பட்டவர். அதே போன்று இஸ்ரேலுடைய ராணுவ கல்லூரிகள் இருக்கிறா இல்லையா, மிலிட்ரி காலேஜஸ், இந்த மிலிட்ரி காலேஜுகளுடைய முன்னாள் தலைவராகவும் இட்சாக் பிரிக் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைய அந்த ஆர்கியூமெண்ட்ல மிக முக்கியமாக நெசட்டுடைய இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினராக செயல்பட்ட டாக்டர் ஐநாட் வில்ஃப் என்கிறவரும் கலந்து கொண்டார். இவர் அரசியல் மற்றும் அறிவியல் விரிவுரையாளராகவும் இன்றைக்கும் பல்கலைக்கழகங்களில் பாடம் நடத்தக்கூடிய ஒருவர். இந்த ரெண்டு பேர் இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தாங்க. கலந்து கொண்டது மட்டும் இல்லாமல் ஆதாரபூர்வமாக இஸ்ரேலிய ராணுவத்தை வெச்சு செஞ்சாங்கிறத இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்களே சிலாகித்து பேசுகிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. குறிப்பாக இட்சாக் பிரிக் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்ட ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னன்னு சொன்னா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள்ள சென்று தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்தது. அவங்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாட்கள்லயே என்ன சொல்லி வந்தாங்கன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நாங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறோம், அவர்களுடைய சுரங்க பாதைகளை அழித்துக் கொண்டிருக்கிறோம், எனவே வெற்றி நிச்சயம் என்று அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வந்தார்கள். ஆனால் உண்மை நிலை என்னவென்று சொன்னால், இஸ்ரேலிய ராணுவம் இந்த யுத்தத்திலே தோல்வி அடைந்திருக்கிறது, படுதோல்வி அடைந்திருக்கிறது என்று மிக தெளிவாக இன்றைக்கு இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ தளபதி இட்சாக் பிரிக் பகிரங்கமாக தொலைக்காட்சி விவாதத்திலே அடித்து பேசியது மட்டுமல்லாமல் அவர் திரும்ப திரும்ப சொன்ன ஒரு செய்தி என்னன்னா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சொன்ன பொய்களை தனியொரு ஆளாக நான் பல மாதங்களாக எதிர்கொண்டிருக்கிறேன். அவங்க சொல்றது பொய் பொய் பொய்ன்னு இவர் வலியுறுத்திக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு என்னடான்னு சொன்னா, எல்லோருமே வலியுறுத்துகிறீர்கள், ரோட்ல இறங்கி போராடுறீங்க, ராணுவத்தில் இருக்கிறவங்க கையெழுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க, 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க தற்போது நாட்டுக்குள்ள இன்டெலெக்சுவல்ஸ், ராணுவத்தில் இருக்கிறவங்க, ராணுவத்தில் இல்லாதவங்க, படிச்சவங்க, கல்விமான்கள் எல்லாருமே கையெழுத்து போட்டு யுத்தத்தை நிறுத்துங்க, நம்மாக்கள் தோத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம தான் பலவீனப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நீங்க சொல்றீங்க. ஆனா நான் தனி ஒரு ஆளாக இவ்வளவு நாளாக ஒட்டுமொத்த சமூகத்தையும் எதிர்கொண்டேன், அத்தனை பேரும் நீங்கள் வெற்றி வெற்றி என்று சொன்ன நேரத்தில் உண்மையில் தோற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை வலியுறுத்தினேன். இன்றைக்கு நீங்கள் அத்தனை பேருமே என்னோடு சேர்ந்து நாங்கள் தோற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்கள் என்று சொன்னவர் என்ன சொல்றாருன்னா, அழகான புள்ளி விவரங்களை காட்டுறாரு. முதல்ல இதுவரைக்கும் இஸ்ரேல் ராணுவம் சொன்னது என்ன என்று சொன்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, 50% மேற்பட்ட பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சுரங்க பாதைகளை நாங்கள் அழித்து விட்டோம் என்று சொன்னார்கள். ஆனா இப்ப அவங்க என்ன சொல்றாங்க என்று சொல்லி 3 நாளைக்கு முன்னாடி அவங்க வெளியிட்ட அறிக்கை எடுத்து காட்டுறாரு. அதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 25% சுரங்க பாதைகளை அழித்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அழகான கேள்வி அவருடைய. முதலாவது 50% அழிச்சிட்டோம்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்றீங்க, ராணுவம் அபிஷியலா சொல்லுது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய 50% 100 சுரங்கம் இருக்குன்னா 50 சுரங்கத்தை நாங்க அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்றீங்கன்னு சொன்னா, 3 நாளைக்கு முன்னாடி 25% சுரங்கங்களை அழித்திருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் உண்மையிலேயே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய 10% சுரங்கங்களை தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அழித்திருக்கிறது. அதிலையும் அவர்கள் மேக்சிமம் அழித்த சுரங்கங்கள் எல்லாமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரே தாக்குதல் நடத்திட்டு விட்டுட்டு போன சுரங்கங்கள், அவங்களே பாலடைய விட்டதுகளை நீங்க போய் அழிச்சிட்டு நாங்க அழிச்சம்ங்கிறீங்க. எனவே நிஜமாக 10% சுரங்கங்கள் தான் அழிக்கப்பட்டிருக்கிறது, மீதி 90% அப்படியே இருக்கிறது. இந்த 10% பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு தேவையில்லைன்னு அவங்களே விட்டுட்டு போனது. அவங்க பிடிச்ச
கிழிச்சுக்கிட்டு நின்றுருந்தாங்கன்னா நீங்கள் கிழிச்சிருக்கவும் முடியாது என்று சொல்லி இன்றைக்கு அவருடைய நாட்டில் நடைபெறக்கூடிய தொலைக்காட்சி விவாதத்தில் வந்து சரமாரியாக புள்ளி விவரங்களோடு அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். மிக தெளிவான 50% பொய் சொன்னீங்க, பிறகு 25% நீங்களே ஒத்துருக்கிறீங்க, உண்மையிலே 10% தான் நீங்கள் அளித்திருக்கிறீர்கள், எனவே நாம் தோற்று கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக அவர் வச்ச ஒரு வாதம் என்று சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த பல பேரை நீங்க அழிச்சிட்டதாக கொன்றொழிச்சிட்டதாக சொன்னீங்க. அவர பாஷையில் அவர் என்ன சொல்றாருன்னா, கொண்டோம்னு சொன்னீங்க. எத்தனை பேரை கொண்டோம்னு சொன்னா, பாதிக்கு மேற்பட்ட பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை அழிச்சிட்டோம்னு சொன்னீங்க. அவங்க அப்படித்தானே அறிக்கை வெளியிட்டாங்க. 25,000, 13,000, ஆரம்பத்தில் 10,000, 13,000, 25,000, எந்த அளவுக்குன்னா 30,000 வரைக்கும் வந்தாங்க. 30,000 பாலஸ்தீன விடுதலை போராளிகளை நாங்கள் அழிச்சிட்டோம். அதெல்லாம் கொண்டது பாலஸ்தீன பொதுமக்களை. ஆனால் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை கொள்ளலை. அது நம்ம இந்த சமாதானம் என்று அறிவித்ததுக்கு பிறகு பார்த்தோம்ல, புற்றீசல் மாதிரி கிளம்பி வர்றாங்க. 3,000, 4,000, 5,000 சொல்லிட்டு, அதுவும் அயனுடையாத அவர்களுடைய அந்த இராணுவ சோல்ஜர்ஸ் அணிகிற யூனிஃபார்மோட வர்றாங்க. எனவே அவர் என்ன சொல்லி காட்டுறார் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழித்ததாக சொன்னது அத்தனையுமே போய், அவர்கள் சிதறி கிடந்தவர்கள் இந்த சமாதான காலத்துக்குள்ள மீண்டும் ஒன்றிணைந்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய ஆட்கள் கொல்லப்பட்டிருக்க. ஆனா அதை பிறகு ஆட்களை சேர்த்து நிவர்த்திச்சிட்டாங்க. தோராயமாக தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைமை அமைப்பில் கிட்டத்தட்ட 30,000 பேர் இருக்கலாம். அதுக்கு பிறகு துணை ராணுவ குழுக்கள் 14 குழுக்கள் இருக்குது. இந்த 14லையும் அவங்க பிரிச்சு வச்சிருக்கிற ராணுவ குழுக்கள் இருக்குது. இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா எத்தனை லட்சம் பேர் இருப்பான்னு முடிவெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நீங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்கவே இல்லை, அப்படி சொன்னதும் பொய்யத்தான் சொல்லியிருக்கிறீங்க என்று சொல்லி பகிரங்கமாக குற்றம் சாட்டியது மட்டுமல்லாம, நெசட் இஸ்ரேல் பாராளுமன்றத்தினுடைய முன்னாள் எம்பியாக செயல்பட்ட, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டாக்டர் ஐநாட் வில்ஃப் என்கிறவரும் இதில் கலந்து கொண்டு ஆர்கியூமெண்ட் பண்றாரு. அதில் அவர் சில புள்ளி விவரங்களை வச்சு என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த யுத்தத்தை நிர்வாகம் பண்றதுலேயே மொத்தமாக நம்ம நாடு தோத்து போயிடுச்சு, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு கேட்டா, அக்டோபர் 8ஆம் தேதி 7ஆம் தேதி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அட்டாக் பண்றாங்க. 8ஆம் தேதி நம்ம ராணுவம் போய் அவங்களுக்கு தாக்க போறாங்க. 8ஆம் தேதியிலிருந்து இதுவரைக்கும் நம்ம தாக்கிக்கிட்டு இருக்கிறோம்ல, இந்த நேரம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அவங்களுடைய நிபந்தனைகளிலிருந்து மாறினாங்களான்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்லி வர்றாங்க, நிரந்தர யுத்த நிறுத்தம், எங்களுக்கு தனி நாடு வேணும், எங்கள் பணைய கைதிகளை நாங்கள் உங்கள் பணைய கைதிகளை நாங்கள் தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம், எங்களுடைய சிறையில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் நீங்கள் விடுதலை பண்ணணும், இஸ்ரேல் ராணுவம் மொத்தமாக பாலஸ்தீனத்தை விட்டு வெளியே போகணும்னு சொல்கிறாங்கல்ல, இதில் எதையாவது அவங்க மாற்றினாங்களா? இது வரைக்கும் மாற்ற. அப்போ நீங்கள் யுத்தம் பண்ணுறோம், அழுத்தம் கொடுக்குறோம்ங்கிறீங்க. என்ன அழுத்தம் கொடுத்தீங்க? அந்த அழுத்தத்தினால என்ன, ப்ரெஷரால் என்ன நடந்தது? ஒன்றுமே நடக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய எந்த ஒரு கோரிக்கைகளிலிருந்தும் பின்வாங்கலை. எனவே ஒரே ஒரு வழி இருக்கிறது. இந்த சேனல் 20லையும் அதே போன்ற சேனல் 11லையும் நடைபெற்ற இந்த விவாதத்தில் அந்த தரப்பிலிருந்து கலந்து கொண்ட எல்லோருமே மிக மிக படித்தவர்கள், முன்னாள் எம்பிக்கள், அதே போன்று முன்னாள் இராணுவ தளபதி இட்சாக் பிரிக், இவங்க எல்லாம் சொன்ன பொதுவாக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சரணடைய சொல்வது என்பது விளையாட்டு செய்தியை போன்றது. அது நடக்கக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இங்க சரணடைகிறது 2 பேர் சரணடையலாம். ஒன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சரணடைந்து பணைய கைதிகளை விடுதலை பண்றது, அல்லது நம்ம யுத்தத்தை நிப்பாட்டி நம்ம சரணடைஞ்சு நம்ம மக்களை மீட்டு கொண்டு வர்றது. இப்ப தேவை யாருக்கு இருக்குது? நமக்கு தான் இருக்குது. நம்ம மக்களை உயிரோட கொண்டு வரணும். அவங்களை பொறுத்தவரை நீங்க இன்னும் 1000 பேரை கொன்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய உரிமை கிடைக்கிற வரைக்கும், தாங்கள் கேட்பது கிடைக்கிற வரைக்கும் அவர்கள் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். எனவே மரணத்திற்கு தயாராக இருப்பவர்களிடம் சென்று நீங்க டிமாண்ட் பேச முடியாது, அவன் தான் பேசிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி தான் இப்ப நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. எனவே ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சரணடைவதை பொறுத்தவரையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சரணடையாது, நாம் தான் சரணடைய வேண்டும். எப்படி சரணடையணும்னா, எங்க பணைய கைதிகளை விட்டுருங்க, நாங்க உங்க நாட்டை விட்டு வெளியே வந்துடுறோம், நீ கேட்கறதெல்லாம் நாங்க தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி உடனே கடத்தப்பட்டிருக்கக்கூடிய பணைய கைதிகளாக இருப்பவர்களை மீட்டுக்கொண்டு நாம் சரணடைந்து நெத்தன்யாகுவினுடைய அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த சேனல் 11லையும் சேனல் 20லையும் நடைபெற்ற விவாதத்தில் முன்னாள் இராணுவ தளபதி இட்சாக் பிரிக் அவர்களும், அதே போன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அறிவியல் அரசியல் ஆய்வாளரும் இன்றைக்கு வந்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி இஸ்ரேலில் ரொம்ப ஒரு பரபரப்பான செய்தியாக மாறி இருக்குது. அல் ஜசீராவினுடைய அரபு வலைதளம் இதை மொழிபெயர்த்து அரபு மொழியில் இதை வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க இஸ்ரேலியர்கள், நான் சொன்ன மேற்சொன்ன அந்த முக்கியஸ்தர்கள் எல்லாம்
எல்லாம் அவர்களுடைய பாஷையில் இஸ்ரேலுடைய ஹீப்ரு மொழியில் பேசிய செய்திகளை அரபுல அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடியதை தான் நான் இப்போ உங்களுக்கு மொழிபெயர்த்து சொல்லியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைக்கு இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது. நிறைய ஊடகங்கள் அதை வேறு மாதிரியும் காட்ட பார்க்குறாங்க. முதல்ல எதுங்கிறத கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிறோங்க. குறிப்பாக லெபனானில் இருக்கக்கூடிய சிலர் இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்துவதற்கு தயாரானதாகவும் அதில் சில ராக்கெட்டுகளை லெபனானுடைய இராணுவம் கைப்பற்றி இருப்பதாகவும் செய்தி வெளியாகி இருக்கிறது. லெபனானுடைய ஜனாதிபதி என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இஸ்ரேல் மீது நடத்தப்பட இருந்த ராக்கெட்டுகளை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம், அதிகாரம் எங்ககிட்ட தான் இருக்குது, அப்படி யாரையும் தாக்கல் நடத்த விட மாட்டோம், சமாதானத்தையும் யுத்தத்தையும் நாங்கள் தான் தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஹிஸ்புல்லாக்களுடைய ஆயுதம்ங்கிறாங்க. ஹிஸ்புல்லாக்கள் மிக தெளிவாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, யுத்தம்னா ஒளிச்சு மறைச்சி எவனுக்கும் தெரியாமல் நாங்கள் ராக்கெட் அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம், நாங்கள் அடித்தா தேவைன்னா அவனுக்கு அடிப்போம் இவனுக்கும் அடிப்போம், அது எங்களுக்கு மேட்டரே கிடையாது, நாங்கள் இன்னும் யுத்தத்துக்குள்ளே வரவே இல்லை, அது எங்களுடைய ராக்கெட்டே கிடையாது, எங்கள் ராக்கெட்லாம் சேஃப் ஜோனில் இருக்குது, எங்கள் ராக்கெட்டுகளை பொறுத்தவரையில் லெபனான் ராணுவமில் லெபனான் போலீஸில் இஸ்ரேல்காரன் கூட வந்து கை வைக்க முடியாது, எங்கள் ஆயுதமெல்லாம் எங்ககிட்ட இருக்குது, அதை பற்றி யாரும் பேச வராது, அது எவனாவது வச்சிருந்தான்னா யார்ட்டையாவது போய் பிடிச்சிக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வச்சுக்கிட்டு கூட நீங்கள் எங்களை குறை மதிப்புக்கு உட்படுத்துவதற்காக இதை சொல்லலாம், அது எங்களுக்குரியதில்லை, நாங்கள் இப்படிலாம் பண்ணுற ஆக்கள் கிடையாதுன்னு சொல்லி இன்றைக்கு திட்ட தெளிவாக லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களும் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர்களில் ஒருவர் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தியிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருக்கிறது. தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுடைய 4400 என்கிற ஒரு ராணுவ பிரிவு, அப்படி ஒரு பிரிவை வச்சிருக்காங்க போல. இந்த ராணுவ பிரிவினுடைய தலைவராக செயல்பட்ட ஹுசைன் அலி நசர் என்கிறவரை தான் இன்றைக்கு நாங்கள் கொன்றிருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிற ட்ரோன் அட்டாக்ல நாங்கள் கொண்டிருக்கோம் என்று சொல்றாங்க. இவர் ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதம் கொண்டு வருகிறவர். குறிப்பாக லெபனானுடைய பெய்ரூத் விமான நிலையத்தினூடாக ஈரான் வழியாக பணமும் அதே போன்று ராணுவ பொருட்களையும் ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்களையும் இவர் தான் சப்ளை பண்ணி கொண்டிருந்தார். எனவே தான் இவரை நாங்கள் பிடிச்சி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் ஹிஸ்புல்லா தன்னுடைய இப்படியான ஒரு தலைவரோ அல்லது உறுப்பினரோ கொல்லப்பட்டதாக எங்கும் ஒப்புக்கொள்ளவில்லை என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. இவைகள் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. எனவே இஸ்ரேல் எவ்வளவு பெரிய யுத்தத்தை பண்ணினாலும் நமக்கு யதார்த்தமாக ஒன்று தோணும், பாலஸ்தீனத்தில் இத்தனை மக்கள் கொல்லப்படுறாங்களேன்னு. அதை நம்ம இல்லைங்க யோசிக்கணும், அந்த மக்கள் தான் யோசிக்கணும். ஏன்னா நம்மளை பொறுத்தவரையில் மக்கள் மரணிக்கிறார்கள் என்கிற கவலை நமக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். நம்ம சுதந்திர போராட்ட நேரத்தில் நம்முடைய நாட்டில் வீரப்புராண அப்பு கெப்பட்டி போல இவங்கெல்லாம் போராடும் போது அன்னைக்கு நம்ம மக்கள் இந்த நிலைமையில தான் நம்ம இருந்திருப்போம். அப்போ அதே மாதிரி தமிழகத்திலேயோ இந்தியாவிலேயோ சுதந்திரத்துக்காக போராடுகிற நேரத்தில் எத்தனையோ பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க. சுதந்திர போராட்டத்தில் கொல்லப்படுவதை பொறுத்தவரையில் அந்த நாட்டு மக்கள் தான் நம்ம சுதந்திரத்துக்காக போராடுறதா இல்லை அடிமையாக இருக்கணுமான்னு முடிவெடுக்கணும். பாலஸ்தீனர்கள் நாங்கள் அடிமையாக இருக்க மாட்டோம் என்று இன்றைக்கு 70 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவங்களை பொறுத்தவரையில் அவர்கள் வெற்றியை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்காங்க. ஏன்னா சரணடைய மாட்டேங்கிறாங்கல்ல. இன்றைக்கு 75,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, ஷஹீதாகி இருக்கிறாங்க, 1,15,000க்கு மேற்பட்டவங்க படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க, 32 மருத்துவமனைகளும் அளிக்கப்பட்டிருக்கிறது, எந்த ஸ்கூலும் கிடையாது, எதுவுமே அங்கே இல்லை, வெறும் கட்டாந்தரையில் இருக்கிறாங்க. நமக்கு கொஞ்சம் இருக்க முடியலை, வேர்க்குதுன்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அவங்களுக்கு அப்படி யோசிக்கிறதுக்கே முடியலை. நரக வாழ்க்கை மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் எங்களுடைய உரிமை எங்களுக்கு முக்கியம், நாங்கள் அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும். அதனால தான் இட்ஷாக் பிரிக் என்ன சொல்றாருன்னா, மரணிக்கிறதுக்கு ரெடிங்கிறவன்ட்ட போய் நீங்கள் பேரம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது, சரணடையணும் அவன் இல்லை, நீ தான் சரணடையணும், எனவே சரணடைஞ்சிக்கன்னு சொல்லி அவருடைய முன்னாள் தளபதிகளே சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது. வட ரஹ்மான் பாலஸ்தீன மக்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும். பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்து குனூத்து நாசிலாவை ஓதி வருகிறார். அதே நேரம் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள். தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.